பிறந்த கோலமாய் குளிக்கிற சின்ன பசங்க மோகொண்டு தவளை மாதிரி ஓடுகிற தண்ணீரிலே குதித்து குதித்து மகிழ்கிறதை பார்த்தேன். நான் ஆறு பார்த்துருக்கிறேன், தனியாக போய் ஆற்றுல குளிச்சதில்லை. நான் கையில் பல்பொடி, இந்த கையில் துண்டு தொங்குது, சோப் டப்பா அதை கையில் வச்சுட்டு ஆற்றுல முட்டி அளவு தண்ணியில் நின்றுட்டு இப்படி பல் தைச்சிட்டு இருந்தேன். ஆற்றோட வேகம் திடீரென்று அதிகரித்தது. எனக்கு காலுக்கு கீழே இருந்த மண்ணெல்லாம் போயிடுச்சு. என் கடலில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அலை வந்துட்டு திரும்பி போகும்போது காலுக்கு அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் நெஞ்சம் எடுத்துரும். வேற யாரும் காலை வாரி விட்டது போல நான் தண்ணிக்குள்ளே அப்படியே ஸ்லிப் ஆகி போனேன். ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டேன். இப்போ அங்கே இருந்த சிலர் வந்து என்னை காப்பாற்றினார்கள். நான் நல்லா தண்ணியெல்லாம் குடித்து மூங்குக்குள்ளான் தண்ணி போய் ஒரு வழியா கர்த்தர் என்னை மீட்டெடுக்க சித்தம் கொண்டார். இப்போ நான் காப்பாற்றப்பட்டேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நிறுத்தப்படும் அனுபவமாக நாம் காண்கிறோம். ஒரு வழியா சங்கீதக்காரன் இப்படியாக கர்த்தர் என்னை மீட்டு சங்கீதம் 40 அதுக்கு முன்னாடி வேற வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:16 சங்கீதம் 18:16 சொல்லுகிறது, in Psalm 18:16, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். He could see a hand stretched all the way from heaven in order to grab him from the flood he was being washed off. அப்படித்தான் கர்த்தர் என்னை தூக்கினார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, அதே வருஷத்திலே தானே கர்த்தர் என்னை பாவ சேற்றிலும் இருந்தும் தூக்கினார். அது நான் போன செய்தியில சொன்னேன். ஒருவர் இறந்து போக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அவன் இறந்து போனா ஏன் நீ சாகல தெரியுமா? Not because you deserve to be alive, but I have a plan for you. கர்த்தர் என்னை ஆட்கொண்டார். இந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார். We so read in Psalm 40 and verse 2. சங்கீதம் 42 வாசிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். சங்கீதக்காரர் சொல்றாரு, பயங்கரமான குழி. என்ன பயங்கரமான குழி? இந்த குழிக்குத்தான் நரகம் என்று பெயர். இத ஆங்கில புஸ்தகத்திலே வாசிக்கும் போது பாட்டம்லெஸ் பிட் என்று வாசிக்கிறோம், அடியில்லா குழி என்று சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 9, 11, 20 ஆகிய அதிகாரங்களிலே பாதாளம் என்று தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அப் உஸ்ஸாஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு ஆழந்தெரியா குழி, அதாவது அடி இல்லா குழி என்று பெயர். குழினா அடி இருக்கணும்ல, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு ஸ்பேஸ்ல தூக்கி போட்டால் பல லட்சம் ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் அவன் விழுந்து கொண்டே இருந்தாலும் முடிவு வராது. அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தான் ஆழமான குழி என்று அங்கே வாசிக்கிறோம்.
பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார். அப்படி நிறுத்தப்பட்டவர்களை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார், கீழே விழுந்திராத. People who have been saved from such a fatal fall, from the miry pit, and the Lord has set them on the rock, and to them only Paul says, be careful lest ye fall. இப்போ ஒரு புதிய சத்தியத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவ சேத்திலே விழுந்து கிடக்கிறவனுக்கும் கன்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவன் விழுகிறதுக்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. There's a basic teaching and truth from the word of God. It says there's a vast difference from a fallen man who has not been redeemed. He is still in the miry pit. And the fellow who falls after he has been saved, after he has been set on the rock. அப்ப கன்மலையில் நிறுத்தப்பட்டவன் விழுகிறதற்கும் உளையான பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதைத்தான் நான் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கன்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவனுக்கு நரகம் இல்லை. He is already passed from death and there is no condemnation for him because he has been saved. அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாலே அவனுக்கு நரகம் இல்லை, விழுந்தாலும் இல்லை. அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்னங்க வாசிக்கிறோம்? இது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அதன் பின்பு உண்டான நரக ஆக்கினையும் காட்டுகிறது. என்ன சொல்லுது பாருங்க? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து, எல்லாத்துல பெருன்னு வாசிக்கிறோம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கன்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவர்களுக்கு நரக ஆக்கினை கிடையாது. For those who are saved and set on the rock or on Lord Jesus Christ, they do not have hellfire. They have been already redeemed. ஆனால் நிறுத்தப்பட்டவன் விழும்போது என்ன நடக்கிறது? நிறுத்தப்பட்டவன் விழும்போது இப்படியாக வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 Corinthians 5 and verse 10 and 11. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்க என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆகவே கன்மலையின் மேல் நிறுத்தப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவனுக்கு நித்தியத்திலே பெரிய பலன் உண்டு. தீமைக்காவது தக்க பலனை என்று வாசிக்கிறோம். அப்ப விசுவாசிகளுக்கு என்று ஒரு தீர்ப்பு உண்டு. அந்த தீர்ப்பின்படியே அவர்கள் நித்தியத்திலே கர்த்தரால் தீமைக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மற்றொரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:15. There's yet another verse, 1 Corinthians 3:15. அங்க என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். He shall suffer loss.
அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியிலிருந்து தப்பினது போல் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நித்தியத்திலே பெரிய நஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்கே விழுகிறவர்களுக்கு. அங்க போய் ஐயோ ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விளைவு இருக்குன்னு தெரிஞ்சா நான் அன்னைக்கே ஒழுங்கா இருந்திருப்பனே என்று புலம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நித்தியமாக உண்டாகிற நஷ்டம் is a very great loss, and that too for eternity. அங்க போய் புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை குறித்து இன்னும் அதிகமாக பின்னான செய்திகளிலே நாம் சிந்திப்போம். வீழ்ச்சி என்றால் என்ன? ஆவிக்குரிய வீழ்ச்சி என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கண்மலையில் மேல் நிறுத்தப்பட்ட மனுஷன், கர்த்தருக்கு பிரியமில்லாத அல்லது அவருக்கு ஒவ்வாத, அவருக்கு சித்தமில்லாத, அவர் செய்யாதே என்று சொல்லியுள்ள தடை செய்துள்ள காரியங்களை செய்வது தான் ஆவிக்குரிய வீழ்ச்சி. There are so many things the Lord has said or commanded not to do. Committing those things are called sin or falling. தேவனுக்கு பிரியம் இல்லாதது, தேவனுக்கு சித்தம் இல்லாதது, இவைகளை செய்வது வீழ்ச்சி என்று நாம் காண்கிறோம். பெரிய பெரிய தப்புகளை நம்ம செய்யறதில்லை. ஆகையினாலே நமக்கு ஒரு இனந்தெரியாத திருப்தி இருக்குது. பொதுவா உலகத்தில் பார்க்கறது போல, சிலர் செய்கிறது போல வெளிப்படையான பெருசுன்னு நம்ம சொல்ற தவறுகளை நாம் செய்கிறதில்லை. ஆகையினாலே நாம் விழுகிறதை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். Oftentimes we console ourselves saying that I am not committing major sins. The major, minor, all our own classifications. There's no difference in the sight of the Lord. பிரியமானவர்களே, நம் பார்வையில்